ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாஸ் லைக். இன்றைக்கி நம்ம சேனல் கிளாஸ் லைக்கில் என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிசம்பர் 2023 எக்ஸாம் ரிலேட்டட் அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். டிசம்பர் 2023 எக்ஸாமில் நீங்கள் எம்பிஏக்கு ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணி நீங்கள் அதுக்கு ஃபீஸ் பே பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 21/6/2024 வரைக்கும். இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா C22 பேட்ச் அண்ட் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். அதாவது இந்த PDF ஓப்பன் ஆகும். இதில் சர்க்குலர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்துட்டு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 21/6/2024 தான் லாஸ்ட் டேட்டு. நீங்கள் அதுக்குள்ளே சீக்கிரம் உங்களோட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிவிடுங்க யூனிவர்சிட்டியில். டிசம்பர் 2023 எக்ஸாமில் யாரெல்லாம் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு பே பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்குலாம் ப்ராக்டிக்கல் டேட்ஸ் போட்டிருக்காங்க யூனிவர்சிட்டி பேஜில். இதுதான் அந்த ப்ராக்டிக்கல் அனௌன்ஸ்மெண்ட்டு. ஸோ இதில் உங்களோட பேட்ச்சு உங்களோட டிகிரி இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் அட்டன் பண்ண முடியும், இல்லைனா அட்டன் பண்ண முடியாது. உங்கள் பேட்சும் உங்கள் டிகிரி இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு PDF ஓப்பன் ஆகும். அந்த PDFல உங்களுக்கு டேட் அண்ட் டைமிங் இருக்கும். அதாவது கிளாஸும் எக்ஸாமும் எப்போ நடக்குது அப்படின்றது. அது போக உங்களோட என்ரோல்மெண்ட் நம்பரும் இருக்கும். உங்களோட என்ரோல்மெண்ட் நம்பர் அதில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அதில் என்ரோல்மெண்ட் நம்பர் இருக்கும். நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணலாம் அப்படின்னா உங்களோட என்ரோல்மெண்ட் நம்பர் அதில் இருக்காது. இன்கேஸ் நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணியும் அதில் உங்கள் என்ரோல்மெண்ட் நம்பர் இல்லை அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் யூனிவர்சிட்டி போய் கேட்டுருங்க. ப்ராக்டிக்கல் கிளாஸுக்கும் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனுக்கும் என்னெல்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை படித்து பார்த்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.